விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு, தீப்பெட்டி தயாரிப்பு, அச்சு தொழில் தயாரிப்பு உள்ளிட்ட தொழில்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ள அவர் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தை நேரில் சந்தித்தார். அப்போது அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆய்வு மேற்கொண்டு பட்டாசு தொழில் மேம்படவும், தொழிலாளர் நலன் மேம்படவும் முனைப்புடன் செயல்படுவோம் என உறுதியளித்தார். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மத்திய அமைச்சர்களெல்லாம் சந்தித்து சகோதரர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் எங்களுடைய நாடாளுமன்றங்களோடு ஒரு குழுவாக சந்தித்து இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர்களை உங்களுக்கு வாதாடுவதற்கு நியமிக்கப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். கேலண்டர் தயாரிப்பாளர், பேப்பர் மர்ச்சன்ட், இந்த பிரதான தொழில்களெல்லாம் அதை சரி செய்ய வேண்டும். அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் களைய வேண்டும். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது, இதையெல்லாம் நாங்கள் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த தொழிலையே நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ற உங்களுடைய குறைபாடுகளெல்லாம் எடுத்து சொல்லிக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மதுரை தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கான காவல்துறையின் கேள்விகளுக்கு அக்கட்சி சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மாநாட்டில் 1,20,000 ஆண்கள், 25,000 பெண்களும் பங்கேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்றும், பெண்களுக்கு தனி தன்னார்வலர்கள், முதியவர்களுக்கு தனி இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 18 வழித்தடங்கள், 400 ஏக்கர் வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.